இந்த பாதாம் பிசின் சர்பத் செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா சர்பத் எசன்ஸ் வேணும். இது வந்து 777 ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அதோட தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, இதோட வந்து லெமன் ஜூஸ் 2 எலுமிச்சம்பழத்தை வந்து நான் இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து பாதாம் பிசின். இது வந்து சில பேர் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். மளிகை கடையில் ஒரு 100 கிராம் கேட்டாலே தருவாங்க. இது வந்து நான் நேற்று நைட்டு இவ்வளோ தான் ஊற போட்டேன். இந்த அளவு தான் ஊற போட்டேன். இதுக்கே வந்து எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை எப்படி ஊற போடணுன்னா, ஒரு கிண்ணத்தில் இதை போட்டுட்டு பாதி அளவுக்கு நான் தண்ணி வச்சுருந்தேன். ஸோ இவ்வளோ வச்சாலே இந்தளவு வரும். நிறையா தண்ணி ஊற்றினா கூட பிரச்சனை இல்லை, நம்ம ஜூஸில் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நைட்டு ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். 2 கிளாஸ்லேயுமே ஊற்றுறேன். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து இந்த பாதாம் பிசின் ஊற வச்சு எடுத்துருக்கோம்ல, இதை வந்து போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, இது நல்லாயிருக்கும். இதுவும் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த புதினா இருக்குல்ல, இதை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து இதில் இந்த எசன்ஸ், சர்பத் எசன்ஸ், இது வந்து 777 பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 வருஷமாகவே இந்த பிராண்ட் சர்பத் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து இந்த எசன்ஸ் நம்ம ஊற்றுறதுனால சக்கரைலாம் போட வேணாம், இதுவே நல்லா இனிப்பாக தான் இருக்கும். 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ மிச்சத்துக்கு வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேணுனாலும் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து ஐஸ் க்யூப் எதுவும் போடலை, நான் அப்படியே தான் குடிக்க போகிறேன். ஸோ இது அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம குடிக்கும் போதே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த சம்மருக்குலாம் ஆஃப்டர்நூன் டைம் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். தேங்க்யூ.